அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இந்த மார்க்கெட் கண்டிஷனில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. நம்ம வீடியோ பதிவுகளில் பதிவிடப்படுகின்ற அந்த ஸ்டாக்ஸு, அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். வேரியஸ் ஸ்ட்ராட்டஜி, வேரியஸ் விஷயங்களை நான் தொடர்ந்து நம்ம வீடியோக்களில் பேசிகிட்டே வர்றேன். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ரொம்ப கோர் டிஃபென்சிவ் மிக்ஸ்டு வித் ஹை க்ரோத் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ரிஸ்க் பெட் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நான் தொடர்ந்து பல ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பேசிகிட்ருக்கிறேன். அதே கான்டெக்ஸ்ட்டை எடுத்து தான் நான் இந்த மார்க்கெட் கண்டிஷனில் என்னுடைய ஸ்டாக் பிக்கிங்கை நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு லேர்னிங் வேணும். அதனால் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸான நிஃப்டி 50யை பீட் பண்ணி என்னால் ரிட்டர்ன் எடுக்க முடியுமா? நான் ரியலாக இன்வெஸ்டராக மாற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஃபுல் டைமாக இதை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த ஸ்டடீஸை அந்த லேர்னிங்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நான் சொல்கிற விஷயங்கள் நடக்காமல் போகும். சரிங்களா? அந்த இடத்துல நான் சொன்னதை நம்பி நீங்கள் ஏதாவது முதலீட்டு முடிவை எடுத்திருந்தால் அதற்கு நான் பொறுப்பு கிடையாது. அந்த ரிஸ்க்குக்கு முழு முதற் பொறுப்பு நீங்கள் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. நான் ஒன்றும் பெருசாலாம் புதுசாக ஒன்றும் வானத்திலேருந்து ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துகிட்டு இங்கே பண்ணவே கிடையாது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. 2-3 வருஷமாகவே ஹை வேல்யூவேஷனில் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சிப் பண்ணி ஏன்னா ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் தான் அவங்களுக்கு 21% சிஏஜிஆர் 25% சிஏஜிஆர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதில் கொண்டு போய் காசை நம்ம கொட்டிட்டோம். அப்போவே நான் சொல்லிட்டேன், இது பபுள் டெரிட்டரி. நம்ம சிப்பை கூட நிறுத்தலாம். எப்படி சிப்பை ஸ்மார்ட்டாக போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். பிஇ பாருங்கள், சிம்பிளாக பிஇயை பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இண்டெக்ஸாக இருக்கட்டும், பி/இ ரேஷியோ பாருங்கள், அதனுடைய இபிஎஸ்ஸை பாருங்கள். அதை வச்சு கம்பேர் பண்ணி வேல்யூ ஜோனில் இருக்குது, ஃபேர் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லாட்டி சிப்பை ஸ்டாப் பண்ணுங்கள். ரொம்ப வேல்யூவேஷனில் போயிருச்சு. ஹிஸ்டாரிக்கலாக அந்த மியூச்சுவல் ஃபண்டோட அல்லது அந்த இண்டெக்ஸினுடைய பி/இ ரேஷியோ 15 அல்லது 18 அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 45 பி/இ ரேஷியோ 50 பி/இ ரேஷியோ அப்படிலாம் போயிருச்சுன்னா அதிலிருந்து லாபத்தை வெட்டி எடுத்து ரீபேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த டைமில் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் பயங்கர பபுள் டெரிட்டரியில் இருக்குதுன்னு நம்ம பேசின கொஞ்ச நாட்கள்லேயே அது உடஞ்சி 25-30% கரெக்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துலையுமே நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் எல்லாமே இந்த அளவுக்கு, அதாவது என்னென்னா ஃபேர் ப்ரைஸு 20 பியை விட ஜாஸ்தியாக ட்ரேட் ஆனாலும் அவங்க ஹிஸ்டாரிக்கலாக ட்ரேட் ஆன பியை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகுறாங்க. புரியுதுங்களா? ஹிஸ்டாரிக்கலாக அவங்க எல்லாமே 40-50 பியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் உங்களுக்கு ஃபேர் ப்ரைஸ் 20 பிஇக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அந்த மாதிரி பங்குகளை பிடிச்சி நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு HDFC பேங்க்கு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் HUL, ITC இந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் பற்றி நான் நிறையா பேசிட்டேன். அப்போது அந்த இடத்துல நம்ம ஒரு பொசிஷனை இந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளில் எடுத்திருந்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும், புரியுதுங்களா, எக்ஸ்பென்சிவ்னாலும் ஹிஸ்டாரிக்கலாக இருந்த அந்த பி/இ ரேஷியோட கம்மியாக தான் நீங்கள் பிடிக்கிறீங்க. பட் எக்ஸ்பென்சிவ்ங்கிறது வேல்யூவேஷன் பிரகாரம் 20 பிஇயை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சோம். அதில் டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க்கு இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. பட் அந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பேசுனது அது எல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் நல்ல ஒரு குஷனை கொடுத்துச்சு, ஸ்டெபிலிட்டியை கொடுத்துச்சு இந்த மார்க்கெட் கிராஷில். சரி, இப்போ என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதே ஸ்டாக்ஸு, அதே ப்ளூ சிப் லார்ஜ் கேப் பங்குகள், இது வரைக்கும் நம்ம பேசின பங்குகள் இல்லாமல் மற்ற பங்குகளும்
வேல்யூவில் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ஜோன்லேருந்து ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னுடைய போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் நல்லாவே ஒரு ரவுண்டாக ஷேப் பண்ணவே இல்லை. புரியுதுங்களா? என்னுடைய சிச்சுவேஷன் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். ஸோ நான் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோவில் எனக்கு ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள், அந்த பங்குகள்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போதே நான் பிடிச்சிருக்கேன். அப்போ ஃபேர் வேல்யூ 20 PE இதை தொட்டுக்கிட்டு வந்து நமக்கு இந்த கிராஷில் வந்து கிடைக்கும் பொழுது தைரியமாக நான் உள்ளே இறங்குறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய நோக்கமெல்லாம் 25 வருஷம் அந்த மாதிரி நோக்கத்துக்கு அப்படிங்கிற அடிப்படையில் 5 PE எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறேன். சில ஸ்டாக்குகள் தான் வந்து 25 PEயில் பிடிச்சிருக்கேன். மற்ற ஸ்டாக்குகள், பெரும்பான்மையான ஸ்டாக்குகள் எல்லாமே 20 P/E ரேஷியோ அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நான் பிடிச்சிருக்கேன். இவங்க எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள். விச் மீன்ஸ் என்னுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. புல் மார்க்கெட் வந்துச்சுன்னா ஆல் டைம் ஹையையும் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போவாங்க. அட் த சேம் டைம் இவங்க எல்லாமே வந்து 20% வந்து ஆல்ரெடி கரெக்ட் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? எக்ஸ்பென்சிவ் ஜோன்லேயும் நம்ம பிடிச்சோம், இப்போ ஃபேர் ப்ரைஸ்லேயும் பிடிச்சிட்டோம். சரிங்களா? ஆனால் ஃபேர் ப்ரைஸில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்டு இதுக்கு கீழே போகாது அப்படிங்கிற ஒரு சென்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கேன். அப்படிங்கிறத நான் ஓப்பனாக உண்மையாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் ரியலான இன்வெஸ்டர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்பென்சிவ் ஜோன்லேயும் பிடிச்சிட்டு ஃபேர் ப்ரைஸ்லேயும் பிடிச்சிட்டு இன்னும் ஒரு போர்ஷன் இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளுக்காக வச்சுருக்கணும். அந்த காசை வந்து இங்கேருந்து கிராக் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து டிப்ளாய் பண்ணணும். அதுதான் வந்து சரியான அப்ரோச். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய போர்ட்ஃபோலியோ பில்டிங்கில் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை பெரும்பாலும் வந்து நான் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் மறந்து விட்டு போன ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 4-5 இருக்குது. அதை உள்ளே கொண்டு வர முடியுமான்னு தெரில. ஏன்னா என்கிட்ட வந்து லார்ஜ் கேப் அலோகேஷனுக்குன்னு நான் வச்சுருந்த ஃபண்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு தான் ஒரு 10% வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா அப்படிங்கிறத கேட்டால், ஒரு பாட்டம் 22,000ங்கிறது நல்ல பாட்டமாக வந்து எனக்கு தெரியுது. ட்ரம்பினுடைய டேரிஃப் அப்படிங்கிற அன்சர்டனிட்டி வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. பாண்டு மார்க்கெட்டு தான் கொஞ்சம் பிரச்சனையை வந்து கொடுத்துட்ருக்குது. அந்த இடம் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த 90 டேஸ் பாஸுக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப் வந்து நம்ம வந்து நெகோஷியேஷன் டீலெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா கண்ட்ரி கூடயும் அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு அவங்க எல்லாருமே வந்து அமிக்கபிளாக வின் சிச்சுவேஷனில் எல்லா கண்ட்ரிகளும் யூஎஸும் அவங்க டீலில் வந்து அமிக்கபிளாக செட்டில் ஆகிட்டாங்க. சைனாவும் யூஎஸும் வந்து மறுபடியும் அமிக்கபிளாக செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற டைமில் ட்ரம்ப் வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, சிப்பு, லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கெல்லாம் வந்து டேரிஃப் கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் குட்ஸுக்கும் வந்து பாசிட்டிவ் நியூஸு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான எலக்ட்ரானிக்ஸ், அந்த சிப்பு, ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் எல்லாமே சைனாவில் இருந்து யூஎஸுக்கு போகிறதுனால சைனாவில் இருந்து போகிற அந்த 145% டேரிஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது இந்த பொருட்களுக்கு அப்ளை ஆகாது. ஸோ சைனா பொருட்கள் வந்து யூஎஸுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து டேரிஃப் ஃப்ரீயாகவே இப்போ உள்ளே போக போகுது. சரிங்களா? ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ப்ளே, யூஎஸினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அந்த செக்டர்ஸ் அப்படின்னா வந்து ஐடி செக்டர்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர், செமிகண்டக்டர்ஸ் செக்டர்ஸு, இது அவங்களுடைய இன்னோவேஷனுக்கு கண்டிப்பாக தேவை. அவங்க கம்பெனிகள் தான் வந்து சைனாவில் பிளான்ட் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யூஎஸில் வந்து இதை ஈஸியாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஐடி செக்டருக்கு இன்னமும் வந்து அவங்க வந்து டேக்ஸ் போடலை. பட் ஐடி செக்டரை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். ஸோ நான் பாயிண்ட் சொல்ல வர்றது என்னென்னா, லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை ஃபேர் வேல்யூவில் இப்போ நம்ம பிடிச்சிட்டோம். அடுத்து வேல்யூ ஜோனில் சீப் பாட்டம் அவுட் நடந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கணும். பட் என்கிட்ட காசு இல்லை, இருந்தால் பிடிப்பேன். சரிங்களா? லார்ஜ் கேப் பங்குகளை பிடிப்பேன். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னமும் கரெக்டாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கரெக்ஷன் கன்சாலிடேஷனை வந்து இன்னும் ஸ்லோவாக, இந்த லார்ஜ் கேப் அளவுக்கு ஹரிபரியாலாம் நான் பண்ண மாட்டேன். இனிமேல் வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்லா பேலன்ஸ் ஷீட்டு, ஆனுவல் ரிப்போர்ட்டெல்லாம் படிச்சுட்டு அந்த ஸ்டாக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எந்த வேல்யூவில் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுட்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 5% லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளுக்கு கொடுத்தேன்னா மிட் கேப்புக்கு ஒரு 2 to 3%, ஸ்மால் கேப்புக்கு 1 to 2%. அந்த 1 to 2% கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தா அந்த ஸ்மால் கேப்பு அப்படிங்கிறதையும் எழுதிட்டு
அதுக்கு என்ன அலோகேஷன் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நான் ரெடி பண்ணுவேன். இப்போ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் தான் வந்து என்னுடைய அடுத்த டார்கெட். இந்த டார்கெட்டில் ஒருவேளை ஸ்மால் கேப் இண்டெக்ஸே பயங்கரமாக கிராஷ் ஆனாலோ, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பயங்கரமாக கிராஷ் ஆனாலோ, நான் சேஃபாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸில் கூட நான் முதலீடு பண்ணிடுவேன். புரியுதுங்களா? ஸோ மிட் கேப்பு ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸு காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணுற மோடுக்கு போவேன். இப்போது நிஃப்டி 50 22,000க்கு உடஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இப்போ பி/இ ரேஷியோ ஆஃப் நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தான் வந்து பி/இ ரேஷியோ. ஆனால் எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் 15, 16ன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ இந்த இபிஎஸ் வந்து இதே இபிஎஸ் தான் வந்து இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு வச்சாலும் நம்மளுக்கு வந்து 20 பி/இ ரேஷியோ தான் நிஃப்டிக்கு. ஸோ நீங்கள் ஓவராக வந்து என்னால் வந்து அனலைஸ் பண்ண முடியல, ஒன்றுமே புரியலை அப்படின்னா நீங்கள் நிஃப்டி 50ல் சிப் பண்ணுற நபராக இருந்தால் தயவு செஞ்சு சிப்பை வந்து நிறுத்தாதீங்க. தயவு செஞ்சு சிப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக தான் வந்து அமையும். சிப்பை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். அந்த நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எனக்கு பர்சனலாக இப்படி தோணுது, அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பொழுது லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை பிடிச்சது நமக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுத்துச்சு. அதே லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் வந்து ஃபேர் ப்ரைஸில் இப்போ கிடைக்கிது, அதையும் நம்ம வாங்கிக்கிட்டோம். அடுத்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இண்டெக்ஸ் கிராஷ் ஆச்சுன்னா இண்டெக்ஸில் பல்காக வாங்குவோம். அப்படி வந்து இண்டெக்ஸ் கிராஷ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் 1, 2, 1, 2ன்னு வேல்யூவேஷன் ஜோனில் இந்த மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து வரும்பொழுது போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் 1 to 2%, 2 to 3%, அல்லது இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் 1% கொடுக்க முடியாது அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்க போகிறேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத உங்ககிட்ட தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டேன். ஸோ லார்ஜ் கேப்பு ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ பில்டிங்கில் ஓவர். இன்னும் கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்குது. அதில் வந்து இந்த எல்என்டி மாதிரி கம்பெனிகள்லாம் நான் பிடிக்கவே முடியாது. ஏன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பாரதி ஏர்டெலும் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? அதே போல் வந்து மிட் கேப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா எல்எக்ஸி, பாஷ் இது எல்லாமே வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து பின்னாடி வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அப்போ வந்து அந்த மிட் கேப்புக்கு 1 to 2% அப்படிங்கிற அந்த அலோகேஷனுக்கு தேவையான காசை இப்போ நான் வந்து பில்டு பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ வந்து நான் அந்த கேஷை தான் வந்து பில்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னமும் வந்து கரெக்ட் ஆகணும், கன்சாலிடேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு அங்கங்கே 1-2 ஸ்டாக்கு வந்து கரெக்டாக இதான் நல்ல ஜோனில் தான் இருக்குது. உதாரணமாக நாட்கோ ஃபார்மாவெலாம் வந்து ஸ்மால் கேப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி. அது வந்து நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் தான் இருக்குது. அதே போல் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஓகே ஜோன். புரியுதுங்களா? ஒரு புக்குக்கு மேலே தான் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஸ்மால் கேப்பையும் மிட் கேப்பையும் வந்து நம்ம சேனலில் வந்து ஓப்பனாக பேச முடியாது. நீங்கள் எல்லாருமே எனக்கு கிளியராக தெரியுது. நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் பேரை சொல்லு, நான் அதில் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் இருக்கீங்க. ஆனால் இது முதலீடு அப்படிங்கிறது இந்த மாதிரி டைரெக்டாக ஸ்டாக் பேரை சொல்லு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு புரிதல், உங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன். நீங்கள் ஏன் இதை வாங்குறீங்க? நீங்கள் ஏன் இந்த அளவு குவான்டிட்டியில் வாங்குறீங்க? நீங்கள் ஏன் இந்த விலையில் வாங்கிக்கிறீங்க? நீங்கள் ஏன் வந்து இப்போது உங்ககிட்ட காசு இல்லாதப்ப கடன் வாங்கி வாங்குறீங்க? இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் சிச்சுவேஷனையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு இதை வச்சுக்க போகிறீங்க? ஏன் வந்து இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு இன்னொரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது? இந்த மாதிரி கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு முடிவெடுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக அமையும். நான் இருக்கிற ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை அப்படியே உங்கள்கிட்ட இப்போ கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து இந்த குவான்டிட்டிலாம் வச்சுருக்கிறேன், இந்த விலையில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் அதை நான் நினைக்கிற மாதிரி இடத்துல நீங்கள் விற்க மாட்டீங்க. நான் நினைக்கிற மாதிரி வந்து அல்லது நான் வச்சுருக்கிற மாதிரி ஒரு 5-10 வருஷத்துக்கு நீங்களும் வச்சுருக்க மாட்டீங்க. இட் வில் வேரி அ லாட். ஸோ அந்த பேசிக் புரிதலை வந்து நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம தயவு செஞ்சு ஹோலிஸ்டிக்காக விஷுவலைஸ் பண்ணி லாங் டேர்முக்கு வந்து பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்டராக மாறுவோம். கிட்டத்தட்ட உங்கள் கூட பேசி லைவ் சாட்லாம் வந்து நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன் மோடில் வந்து பண்ணுறேன் பாருங்கள். நிஃப்டி வந்து 2022 தொடும். அதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு என்னுடைய இன்ஸ்டிங்க்ட்டு நான் இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஆனால் நம்மளுடைய சேனல் வந்து இஸ் ஆல்வேஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், ஸ்பெக்குலேஷனுக்கு கிடையாது. நான் சொல்கிறது வந்து இது வரைக்கும் நடந்தாலும் இனிமேல் வந்து நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால்
நான் சொல்கிறத வேத வாக்காலாம் தயவு செஞ்சு எடுத்துக்க வேணாம். உங்களுடைய பர்சனல் ரிசர்ச், ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு முடிவு செய்யவும். இந்த மார்க்கெட் கண்டிஷனில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிஃபென்சிவாக எஃப்எம்சிஜியும் பேங்கிங் செக்டர் இந்த 2 செக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ளே தான், இந்தியாவுக்குள்ளேயே நடக்கிறது தான். வெளிநாடுகளில் இருந்து நம்ம அந்த எக்ஸ்போர்ட்னாலேயோ ட்ரம்ப் டேரிஃப்னாலேயோ இந்த செக்டர்ஸ் எல்லாம் இம்பேக்ட் ஆகாது. மற்ற செக்டர்ஸும் இருக்குது, பப்ளிக் செக்டர்ஸும் வந்து இம்பேக்ட் ஆகாது, சரிங்களா? ஆனால் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை நம்ம தொட போகிறதே கிடையாது. ஸோ இந்த டொமஸ்டிக் பிளேயில் வந்து எனக்கு எஃப்எம்சிஜி பேங்க்கு அப்படின்னு எடுக்கிறதுனால இந்த ட்ரம்ப் டேரிஃப் எஃபெக்ட்னால இந்த கம்பெனிகள்லாம் வந்து எனக்கு இம்பேக்ட் ஆகாது. இது வந்து ஒரு சேஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா, கான்ட்ரா பெட் அப்படின்னு வரும்பொழுது ஐடி, சரிங்களா? ஐடி வந்து எல்லாரும் நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் வந்து ரெசஷன் ஃபியர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாயிண்ட்டாக இருந்தாலும் நான் கான்ட்ரா பெட் எடுக்கிறேன், புரியுதுங்களா? கான்ட்ரா பெட் அப்படிங்கிறது நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அதே சமயம் வந்து ஆல்ரெடி கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கான்ட்ரா பெட் எடுக்கிறேன். ஃபார்மா அப்படிங்கிறது அகைன் கான்ட்ரா பெட்டு. பட் அட் த சேம் டைம் ஃபார்மாவுக்கு வந்து டேரிஃப் வந்து இன்னும் அவர் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த தருணம் அப்படிங்கிறது ஃபார்மா ஸ்டாக்குக்காக ஒரு கேஷ் அலோகேஷனை வந்து அலோகேட் பண்ணுற தருணம். ஆனால் ஃபார்மாவுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன், ஸ்டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். அதனால் வந்து புதுசாக வந்து அதே ஸ்டாக்கை வந்து பிடிப்பானா அப்படின்னு தெரில, அதுக்கான கேஷும் என்கிட்ட இல்லை. ஸோ ஃபார்மா, ஐடி, கான்ட்ரா பெட்டு, டிஃபென்சிவ் பிளேக்கு எஃப்எம்சிஜி ப்ளஸ் நம்ம பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் டைவர்சிஃபிகேஷனுக்கு ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆட்டோமொபைல் இப்போ பேங்கிங் சொன்னால் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸும் வந்துடும், புரியுதுங்களா? பஜாஜ் ஃபினான்ஸ், பஜ்ஜட் ஃபின்சர்வு, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இது எல்லாமே, புரியுதுங்களா? நான் பேங்கிங் சொல்லும் போது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு வரும்பொழுது அங்கங்கே 1-2, ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா அப்படின்னா அதில் ஒரு ஸ்டாக்கு, கெமிக்கல் அதில் ஒரு ஸ்டாக்கு, அல்லது வந்து நமக்கு வேறு என்ன செக்டர் இருக்குது, ஆட்டோமொபைல் வந்து நான் ஆல்ரெடி பேசிட்டேன். வேறு மற்ற செக்டர்லேயும் நான் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு புரிஞ்ச செக்டராக இருக்கிற பட்சத்தில் அதில் லைட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் டியூரபிள்ஸ், ப்ரெஸ்டீஜ் பற்றி பேசணும், சரிங்களா? வேர்ல்பூல்லேருந்து ப்ரெஸ்டீஜுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அலோகேஷன்ஸ் வந்து அதுவும் லார்ஜ் கேப்புக்கு தான், புரியுதுங்களா? லார்ஜ் கேப்புக்கு இந்த ஸ்டாக்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து எக்ஸ்போஷரை எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் தொடர்ந்து பேசின ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் இன்னமும் வந்து லார்ஜ் கேப், ப்ளூ சிப் அப்படிங்கிறதுல தான் வந்து என்னுடைய கோர் ஃபோக்கஸ் இருக்குது. மற்ற ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஒரு இக்னோரபிள் ஸ்டேட்டில் தான், சும்மா வந்து ஒரு 5000 அல்லது 1000 அந்த மாதிரி வந்து வாங்கியிருப்பேன். அவ்வளவுதான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இதுதான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். தயவு செஞ்சு நான் வந்து இன்றைக்கி இந்த பங்கு வாங்கினேன், எக்கச்சக்க பங்கு வாங்கினேன் அப்படிங்கிறதுனால எக்ஸைட் ஆகாதீங்க, டெம்ப்ட் ஆகாதீங்க. நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது, புரியுதுங்களா? ஸோ இதோட வந்து இந்த டாப்பிக்கை வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து புதுசாக வந்து வெரைட்டி ஆஃப் கண்டென்ட், புரியுதுங்களா? அதாவது நாலேஜ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டர் லின்ச்சு, வாரன் பஃபெட்டு, அதுக்கப்புறம் வந்து சார்லி மங்கர், இவங்கெல்லாம் வந்து சொன்ன அந்த விஷயங்களில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டு ஏதாவது ஸ்டாக் பிக்கிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்து வந்து இன்டெப்த்தாக வந்து லேர்னிங் ஸ்கூலில் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளானு. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, நான் லார்ஜ் கேப் பங்குகளை, ப்ளூ சிப் பங்குகளை பிடிச்சதுக்கு காரணமே வாரன் பஃபெட்டினுடைய அதே ரூல் தான். ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனியை ஃபேர் ப்ரைஸில் வந்து பிடிக்கலாம். நான் பிடிச்சது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒண்டர்ஃபுல் கம்பெனிஸ் ஃபேர் ப்ரைஸில் பிடிச்சிருக்கேன். அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட்டு. அதை லாங் டேர்முக்கு வந்து 25 வருஷம் அப்படின்னு வச்சுக்க போகிறேன். அதை வந்து ஹிட் ஆனாலும் சரி அல்லது தோத்தாலும் சரி, இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேலன்ஸ் ஷீட்டை படிக்கணும், அப்படி ஊயின்னு அனலைஸ் பண்ணணும் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான நல்ல ரெப்யூட்டட் ப்ரொமோட்டர் கொண்ட கம்பெனி அப்படிங்கிறப்போ நமக்கு ரிசர்ச் கம்மி. மிட் கேப்பு ஸ்மால் கேப் போகும்பொழுது தான் ரிசர்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்டென்சிவாக நம்ம வந்து பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருப்போம். நம்ம ரிசர்ச் நல்லா பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நான் வந்து கன்விக்ஷனோட போய் பல்காலாம் வாங்க மாட்டேன். லார்ஜ் கேப்பில் வாங்குற அளவுக்கு அதை வாங்க மாட்டேன், புரியுதுங்களா? அந்த கன்விக்ஷனுக்கு நான் இன்னமும் வரவே இல்லை. ஏன்னா சம்பாரிச்சதே 5-10, புரியுதுங்களா? லார்ஜ் கேப்பில் போடும்பொழுதே, லார்ஜ் கேப் ப்ளூ சிப்பில் போடும்பொழுதே அதில் 2-3 ஃபெயில் ஆகும். நீங்கள் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் கொண்டு போயிட்டு நம்ம ரொம்ப புத்திசாலி அப்படின்னு வந்து நம்ம எடுத்தோடனே வந்து அடித்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்மளை வந்து இறக்கி விட்டுரும். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப்புகளில் நீண்ட காலம் ஆனாலும் சரி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்தாலும் சரி, அதிலிருந்து வர்ற லாபத்தில் ஒரு 10% எடுத்து
நம்ம ரொம்ப அக்ரெசிவாக யோசிக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அந்த 10% லாபத்தில் 100% லாபம் பண்ணிவிட்டு அதில் 10% லாபத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன கம்பெனிகளில் வேணால் ஃப்யூச்சரில் ப்ளே பண்ணுவேன். புரியுதுங்களா? அதுதான் வந்து நான் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதுக்குள்ளே நான் இடையில வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்க இது எல்லாமே ரிஃபைன் பண்ணி ஒரு மாதிரி அலைன் பண்ணிகிட்டே போவேன். அட் த சேம் டைம் வந்து டெய்லி போர்ட்ஃபோலியோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த வாங்கின ஸ்டாக்ஸு என்ன ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, நான் அடுத்து எப்போ காசை வந்து அக்குமுலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறேனோ அப்போ தான் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபோக்கஸிங் ஆன் மை அப்ஸ்கில்லிங் அண்ட் லேர்னிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த லேர்னிங் ஆஸ்பெக்டையும் அப்ஸ்கில்லிங் ஆஸ்பெக்டையும் உங்களுக்கு தொடர்ந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க. உங்களை அறியாமலே வந்து நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி, வயர் பண்ணி கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எடுக்கும் பொழுது அது உங்களுக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் நம்ம போட்ட வீடியோக்கள் வந்து பெரும்பாலும் பார்க்கல அப்படின்னா அட்லீஸ்ட் 2x ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்து விடுங்க. புரியுதுங்களா? ஓரளவு உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிடும். நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா அல்லது எல்லா வீடியோக்களும் பார்க்கல அப்படின்னா வந்து தயவு செஞ்சு பாருங்கள். வெறும் வந்து 50 வியூ 20 வியூ 100 வியூ தான் போயிருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு கோர் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இருக்கும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். சரிங்களா? வளவளன்னு பேசியிருந்தாலும் அந்த வளவளன்னு பேசுகிறது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது. பேசிக்காக ஒருத்தர் வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து கேட்குறாரு அப்படின்னாலும் அவருக்கும் புரியணும். ஆல்ரெடி தெரிஞ்சவருக்கும் வந்து ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சவருக்கு வந்து அந்த மீனிங்ஃபுல்லான பாயிண்ட்டு அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைன்லேயே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவர் எல்லாரும் தெரிஞ்சவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வளவளன்னு பேசுகிறேன். நீங்கள் தயவு செஞ்சு பொறுத்தருக. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பழைய வீடியோக்களை எல்லாம் வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் எப்போ மெச்சூர்டாக வந்து இன்னமும் வந்து கமெண்ட்ஸை வந்து ரொம்ப வந்து ஹைஃபையாக கேட்குறீங்களோ, அதாவது எப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸு உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே மணியை நோக்கியோ ஸ்டாக் மார்க்கெட்டை மேலே ஏறுமோ இறங்குமோ அப்படிங்கிற ஃபியரு டெம்டேஷனை நோக்கி இல்லாமல் அந்த க்ரீடு அந்த ஆஸ்பெக்டில் இல்லாமல் ரொம்ப சாலிடாக மெச்சூர்டாக இப்படி நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இப்படி அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் கேட்குற கேள்விகள்லேருந்தே எனக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கேட்கும் பொழுது எனக்கும் வந்து இன்னும் க்யூரியாசிட்டி அதிகரிக்கும். இன்னும் வந்து நான் என்னை புஷ் பண்ணிவிட்டு அதற்கான விடையை வந்து நான் பர்சனலாக வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.